ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக நல்லா அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் மத்தியில் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டது எனக்கும் மெத்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் சபையில் இப்படிப்பட்ட உபவாச கூடுகைகளை பார்ப்பது அரிது. ஏதோ பேருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச ஜெபம் இருக்கும், வாரத்துக்கு ஒரு முறை இருக்கும், மாதத்திற்கு ஒரு முறை இருக்கும். ஆனால் உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 4 நாட்கள் என்று இப்படி ஒரு உபவாச ஜெபத்தை கூறுவித்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நீங்கள் நடத்தி வருவது உண்மையாகவே உங்கள் சபைக்கு மட்டும்தான் இது பொருந்தும். மற்ற சபையெல்லாம் இதை நடத்த முடியாது. அருமையான பாஸ்டர் நடத்துகிறாருன்னு சொல்லி நான் நடத்தணும்னு இதில் இறங்கிட்டோன்னா தோல்வி அடைவோம். உங்கள் சர்ச்சுக்கு இது வெற்றிகரமாய் நடக்கிறது. 30வது ஆண்டாக வெற்றிகரமாக நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்பொழுது அருமையான ஊழியர் அவர்கள் கொடுத்த தலைப்பின் வசனத்தின் கீழே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். தலைப்பு எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 85:6 நீங்கள் வாசித்தால், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இப்போ எல்லோரும் சேர்ந்து அதை வாசிங்க பார்க்கலாம். உமது ஜனங்கள் வாசிங்க. மாட்டீரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வார்த்தைக்கு புத்துயிர் என்று புதிய திருப்பம் சொல்கிறது. இவ்வசனம் ஒரு ஆதங்கத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நிலையில் பெற வேண்டிய எழுப்புதலின் முதல் படிதான் புத்துயிர் பெறுதல் அல்லது மீண்டும் பயனுள்ள நிலைக்கு கொண்டு வருதல் என்று பொருளாகும். உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா அதை புத்துயிர் பெறுதல், அதான் எழுப்புதலின் முதல் படி, மீண்டும் பயனுள்ள நிலைக்கு கொண்டு வருதல் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதி நிலைக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் தேவ மக்கள் தேவனுக்குள் இருக்கும் அனுபவத்தை பெற்று அகமகிழ முடியும் என்பது இந்த சங்கீதக்காரனுடைய மைய கருத்தாகும். இச்சங்கீதத்திற்கு தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சிலர் இந்த வசனத்தை எழுப்புதலின் ஜெபம் என்று கூறுவர். திரும்பவும் தமது ஜனங்களுக்கு புத்துயிர் அளித்து மீண்டும் பயனுள்ள நிலைக்கு கொண்டு வர வேண்டும், ஆதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த 85ஆம் சங்கீதத்தின் செய்தியாகும். இச்சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு 3 முக்கிய குறிப்புகளை நான் சொல்ல விளைகின்றேன். முதலாவது, தேவ மக்களின் பரிதாப நிலை. தேவ மக்களின் பரிதாப நிலை முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, தேவ மனிதனின் பரிந்துரை. தேவ மனிதனின் பரிந்துரை. 3வது குறிப்பு, தேவனுடைய வாக்குறுதி. இவைகள்தான் இந்த சங்கீதத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த சங்கீதத்திலிருந்து உங்களுடைய போதகர் இந்த கருப்பொருளை கொடுத்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சங்கீதனாலே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 150 சங்கீதங்களையும் எங்கள் சபையிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த 150 சங்கீதமும் எங்கள் சபையில் பேசினதோடு நிறுத்தாமல் கொரோனா பீரியடில் இந்த 150 சங்கீதத்தையும் யூடியூப்பில் கொண்டு வந்துக்கிறேன் நான். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மிகவும் புகழ் வாய்ந்த பாப்புலாரிட்டி இருந்த ஊழியக்காரனா எல்லாரும் வெளியே வந்திருக்கோம். இந்த சங்கீதம் நாங்களாம் பாப்புலாரிட்டி இல்லை, ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து ஊழியம் செய்கிற ஆட்கள். ஆகவே இதெல்லாம் தெரியாது ஜனங்களுக்கு. 150 சங்கீதமும் யூடியூப்பில் இருக்குது. நல்ல நேர்த்தியாகவே அது இருக்கும்.
இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வருவோம். தேவ மக்களின் பரிதாப நிலை. தேவ மக்களின் பரிதாப நிலை. இந்த பரிதாப நிலையை குறித்து முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதம் 85 1 3 வரைக்கும். யாராவது ஒரு மைக்கு அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மைக்கில் வாசிக்கிறவங்க வாசிங்க. யார் வாசித்தாலும் மைக்கில் வாசித்துருங்களேன். வாசிங்க. மைக் கொடுத்துருங்க சீக்கிரம். வாசிங்க. சங்கீதம் 85 1 3 வரைக்கும். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது தேவ மக்களின் பரிதாப நிலை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பகுதியில் உள்ள எல்லா வாக்கியங்களும் கடந்த காலத்தை சுட்டி காட்டுகின்றன. சங்கீதக்காரன் கடந்த காலத்தில் அனுபவித்த கிருபைகளை நினைவு கூறுகிறான். தேவன் தமது ஜனங்களுக்காக குறுக்கிட்டு அவர்களை மீட்டு கொண்டார். ஆகவே இந்த தேவ கிருபையை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் காணப்போகிறோம். சங்கீதம் 85 1 ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். அப்படின்னா கொண்டு வந்தீர். நான் சொல்வதெல்லாம் ஒரு புதிய திருப்பம். இந்த புதிய திருப்பத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் நமக்கு பொருள் விளங்கும், அர்த்தம் விளங்கும். ஆகவே தான் அதை நான் பயன்படுத்துகிறேன். இந்த பூமி என்று சொல்லும்போது அவருடைய சரீர நன்மைகளின் உறைவிடமாகவும் அவர்களது தேவைகளை சந்திக்கும் இடமாயிருந்தது. தேவன் தேசத்தின் மேல் பிரியம் வைத்தார். புதிய திருப்பம் அந்த நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். இது கிருபையை பற்றி பேசுகிறது. கிருபையினால் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், முதலாவது குறிப்பு தேவ ஜனங்களுடைய பரிதாப நிலையில் முதல் குறிப்பு சிறையிருப்பை திருப்பினார். எதை திருப்பினார் சொல்லுங்க பார்க்கலாம். சிறையிருப்பை திருப்பினா தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சிறையிருப்பை திருப்பினீர். இது வெறும் விடுதலையை மட்டும் கூறுவதோடு நில்லாமல் முந்திய நிலைக்கு, ஆதி நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதாகும். ஆகவேதான் புதிய திருப்பம் முந்திய நல்நிலை என்று அங்கே வசனம் பிரகடனப்படுத்துகிறது. இதற்கு தேவன் உன்மேல், தேசத்தின் மேல் கிருபையுள்ளவராக இடைபடுகிறார். முதலாவது அவர் உன்னுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் செயல்படுகிறார். பின்பு உன்னுடைய சூழ்நிலைகளில் இடைப்படுகிறார். நல்ல கவனிக்கணும். தேவன் எடுத்த எடுப்பிலேயே அவர் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார். நம்ம தேவன்கிட்ட எதுக்கு வரோம் அப்படின்னா, மேக்சிமம் நேரம் பிரச்சனை தீர்றதுக்கு தான் வரும். ஆனால் அவர் உன்னுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் செயல்படுகிறார். பின்பு உன்னுடைய சூழ்நிலைகளில் இடைபடுகிறார். வாழ்க்கையில் செயல்பட அவரை அனுமதிக்கும் போது அவர் வீட்டிலும் வெளியிலும் காணப்படும் சிக்கல்கள் எல்லாவற்றிலும் உங்களை, என்னை விடுவிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் அவர் இடைபட ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துடனா நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பார். தேவன் பிரச்சனைகளோடு இடைபடும் முன்னர் நம்முடைய ஜீவியத்தோடு இடைபட விரும்புகிறார். அநேகர் பிரச்சனைக்காக போதகரை நாடுவார்கள். நல்லது, ஜெபிப்பார். ஆனால் அவர் உங்களில் கிரியை செய்ய முதலிடம் கொடுங்கள். பின்னர் உங்கள் சூழ்நிலைகளில் கிரியை செய்து முழு விடுதலையையும் நீங்கள் சுதந்திரிக்க செய்வார். சில நேரம் நாமே தேவனுக்கு பிரச்சனையாகி தடையாக நின்று கொண்டிருப்போம். ஆகவேதான் அவர் முதலில் நம்முடைய ஜீவியத்தோடு இடைபட விரும்புகிறார். 2 பக்கங்களிலும் விடுதலை தந்து, என்னில் நான் விடுதலை பெறுவதோடு, என்னில் நான் விடுதலை பெறுவதுடன்
என்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு தேவனில் மகிழ முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னில் நான் விடுதலை பெறுவதுடன் என்னுடைய பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு தேவனில் மகிழ முடிகிறது. இதுதான் புத்துயிர் பெற்ற ஒரு புதிய அனுபவம். இந்த புதிய அனுபவத்தில் புதிய கிருபை பல அவர் தருவார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி இன்று உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். இதாங்க தேவ ஜனங்களுடைய பரிதாப நிலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிறையிருப்புக்குள்ளே கிடக்கிறாங்க. சிறையிருப்புக்குள்ளே விடுதலை கிடையாது. சிறையிருப்புக்குள்ளே ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது. சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் விரும்புகிறபடி சாப்பிட முடியாது. நீங்கள் விரும்புகிறபடி தண்ணீர் கிடைக்காது. சிறையிருப்புக்கு போன ஜனங்களுக்கு எதை கொடுப்பாங்கன்னா, இடுக்கத்தின் தண்ணீர், இடுக்கத்தின் அப்பத்தை கொடுப்பார்கள். அது என்னையா இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர் அப்படின்னு ஒன்று இருக்கா? இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் பைபிள்கள் தான் தெரியாது. இடுக்கத்தின் அப்போனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இடுக்கத்தின் அப்போனா என்னென்னா, இப்போ நான் 4 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிறையிருப்பில் எனக்கு என்ன தருவாங்கன்னா 1 இட்லி தான் தருவாங்க. இதுக்கு பேர் தான் இடுக்கத்தின் அப்பம். எனக்கு தாகத்தில் 1 செம்பு தண்ணி குடிக்கணும்னு எனக்கு இருக்கும். அவங்க எவ்வளோ தருவாங்க தண்ணினா 1 அவுன்ஸ் தண்ணி தான் தருவாங்க. இதுக்கு பேர் தான் இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணி. இந்த பரிதாப நிலைமையில் தான் யார் இருந்தார்கள் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களில் விடுதலை பெற்று, அவருடைய பிரச்சனையில் விடுதலை பெற்று, அவர்கள் புத்துயிர் பெற்று மகிழ செய்தது தேவனுடைய கிரியை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நிபந்தனை இருக்குது. உபாகமம் 30:3 திரும்ப சேர்த்து கொள்வார். ஆனால் நிபந்தனை 3 உபாகமம் 30:2 வாசித்தீங்கன்னா, திருப்பி உங்களை என்னையும் திருப்புறாராம். அடுத்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க செய்கிறார். இப்படி செய்து தான் அவர் என்ன செய்கிறார்னா சிறையிருப்பை திருப்பினார். அப்போ ஜனங்களுடைய பரிதாப நிலை சிறையிருப்பு. இப்போ சிறையிருப்பை திருப்பினார். இப்போ 2வது 85ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் அப்படின்னு போடு. நம்ம திருப்பம் வாசிங்க பார்க்கலாம். 85:2 வாசிங்க. மைக்கு வச்சிருக்கவங்க வாசிங்க. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். பார்த்தீங்களா? புதிய திருப்பம், உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். புதிய திருப்பம் குற்றம் என்று சொல்லுகிறது. பழைய நம்முடைய திருப்பம் அக்கிரமம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது. இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமையில் பாவத்திற்குள்ளும் அக்கிரமத்திற்குள்ளும் ஜனங்கள் கிடந்தார்கள். சுபாவத்தில் உள்ள பாவங்களை இது காட்டுகிறது. இந்த அக்கிரமம் பாவத்தில் 2 பாவம் இருக்கு. தன்மை 2 தன்மை தான் பாவத்தில். ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம், இன்னொன்று என்னது? கர்ம பாவம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாவம்? ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம்னா நம்ம பிறந்ததிலிருந்தே நம்மளை ஒட்டி கொண்டு இருப்பது ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் பிறக்கும் போதே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தாள்? கற்பந்தரித்தாள். நான் துர்க்குணத்தில் உருவானேன், இப்படி தான் சொல்கிறான். பிறவியே எப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம்தான். இதுதான் ஜென்ம பாவம். ஜென்ம பாவம். சிறு குழந்தைகளுக்கு கூட ஜென்ம பாவம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய மடியில் வச்சுருந்தா சந்தோஷமாக இருக்கும். அதே குழந்தை அந்த அம்மா இன்னொரு குழந்தைய எடுத்து மடியில் வச்சா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அதை இழுத்து போட்டுரும். என்ன செஞ்சிடும்? ஏன் அதுக்கு இந்த பொறாமை வந்துச்சு? அதான் ஜென்ம பாவம். அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான்
1:8 வாசிக்கும் போது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். சத்திய நமக்குள் பாவம் இல்லை என்பது ஜென்ம பாவம். உலகத்தில் ஒருத்தர் தான் பாவம் இல்லாதவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அவர் பாவத்தை நீக்க முடியும், அழுக்க நீக்க முடியும். நம்மெல்லாம் பாவத்தை உடையவர்கள், ஆனால் பாவம் இல்லை, அதான் ஜென்ம பாவம். அடுத்து அதே 1 யோவான் 1:10 வாசிப்போமானால், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், பாவம் இது என்ன பாவம்? இதுதான் கர்ம பாவம். கர்ம பாவம்னா என்ன? செய்கையில் கிரியையில் செய்கிற பாவம், இதுதான் கர்ம பாவம். வினை, செய்வினை, இப்போ நம்ம செயலில் செய்கிற பாவம். ஆகவே நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாவம் செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பாவம் இல்லை என்றும் சொல்ல முடியாது, பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் யாராவது கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க. உபவாச ஜெபம் உங்களை கரெக்டாக உருவாக்கிட்டே போகுது. ஆகவே இந்த பாவத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா, முதலாவது சிறையிருப்பை திருப்பினார், 2வது மன்னிப்பை அருளினார். தேவஜனங்களுடைய பரிதாப நிலையில் இது 2வது குறிப்பு. முதல் குறிப்பு சிறையிருப்பை திருப்பினார், 2வது குறிப்பு மன்னிப்பை அருளினார். மன்னிப்பை என்ன செய்தாரா? அருளினார். இந்த மன்னிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பார்வையிலிருந்து அத்தனை பாவங்களையும் அவர் அகற்றுறது மட்டும் இல்லை, அவர் மூடி விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பாவத்தை, அக்கிரமத்தை உங்களை விட்டு அவர் நீக்கினது மட்டுமல்லாமல் அதை மூடி விடுகிறார். ஒரு நாளும் நீயும் நானும் பார்க்காத படிக்கு இவைகளெல்லாம் கிருபையின் அடிப்படையில் தமது ஜனத்திற்காக தேவன் செயலாற்றி பாவத்தை மூடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 78:38 வாசித்தால், அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை என்ன செய்தார்? மன்னித்தார். ஜனங்களுடைய பரிதாப நிலை. சிறையிருப்பை திருப்பினார், 2வது மன்னிப்பை அருளினார், 3வது 85ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். உமது உக்கிரத்தையே எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். பார்த்தீங்களா? இதுவரைக்கும் நம்மளை திரும்ப சொன்னார். இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்மை திரும்ப சொன்னவர் இப்போ அவரும் திரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். ஆண்டவரும் திரும்பிட்டார். நம்ம திரும்பினா அவரும் திரும்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம திரும்பாத வரைக்கும் அவர் திரும்ப மாட்டார். அவர் மூஞ்சியை வேற எங்கேயாவது அவர் திரும்பிக்கிடுவார். நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா சரியான பாதையில் அவர் திரும்பிடுவார். புதிய திருப்பம், உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. புதிய திருப்பமும் அடக்கி கொண்டீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? விலக்கி கொண்டீர். அடக்கி கொண்டது அன்பின் நிமித்தம், விலக்கி கொண்டது பேரன்பின் நிமித்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடக்கி கொண்டது அன்பின் நிமித்தம். அம்மா பிள்ளைய அடிக்கணும்னு கையை ஓங்குது, ஆனால் அடிக்கலை. எதை நிமித்தம்? என் பிள்ளையாச்சே, என் செல்லமாச்சே, என் கண்ணாச்சே அப்படின்னு அடிக்கலை. அதை மாதிரி அவர் அடக்கி கொண்டது அன்பின் நிமித்தம், கோபத்தை விலக்கி கொண்டது பேரன்பின் நிமித்தம். ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி எபேசியர் 2:3 படி நம்மளாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபாக்கினையின் பிள்ளைகள். கோபாக்கினையை குவித்து கொண்டவர்கள். கோபாக்கினைனா தண்டனை, நியாய தீர்ப்பு, இதை குவித்து கொண்டவர்கள். ஆனால் கிருபையினால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக உங்களை என்னையும் மாற்றியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீர்கள்? சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். வசனம் நல்ல தைரியமாக சொல்லுங்க. உங்கள் சபையில் சகோதரிகள் நல்ல வசனத்தை படித்து வச்சுக்கிறாங்க.
நான் வெளியிருந்து வரும்போதே கேட்டுட்டு இருந்தேன். யாக்கோபு ஆதியாகமத்தில் போராடி ஜெபித்தான். ஆனால் ஓசியாவில் வரும்போது அவன் கெஞ்சி ஜெபித்தான். அப்படி தான் எழுதியிருக்கு. பரவாயில்ல, இந்த அம்மா இங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்களே, எவ்வளோ பைபிள் தெரிஞ்சிருக்கு, சூப்பர். பாஸ்டர் கூட இப்படி கம்பேரிஷன்லாம் கொடுக்க கிடையாது யாக்கோவுக்கு அப்படின்னு அப்போ நினச்சிக்கிட்டேங்க. அது மாதிரி ஜெபம் நடத்தின எல்லாருக்குள்ளேயும் வேத வசனம் இருக்குது. நான் கேட்டால் மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லணும். நீங்கள் ஒரு அலேலியா சொல்லுங்கள், சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்கள். ஆகவே கிருபையினால் இன்றைக்கி வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக மாற்றினார். இந்த கோபாக்கினையை அவர் வாபஸ் வாங்கி கொண்டார், வித்ரா வாங்கிட்டார். வாங்கி கொண்டு உன்னை அவரோடு ஒப்பரவாக்கிய ஒப்பற்ற கிருபையை எண்ணி பார்த்து அவரை துதியுங்கள். இதை செய்வதற்கு அவர்தாமே முன் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது அவர்கள் யாருன்னா திருப்பப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், ஒப்பரவாக்கப்பட்டு ஒப்பற்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள், புத்துயிர் பெற்று புதுபலன் அடைந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி செஞ்சார். தேவ ஜனங்களுடைய பரிதாப நிலை, அதில் ஆண்டவர் என்ன செய்தார்னா சிறையிருப்பை திருப்பினார். ரெண்டாவது மன்னிப்பை அருளினார். மூன்றாவது தமது ஐக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், அல்லது ஐக்கியத்தை அளித்தார். அப்படின்னு அன்பா அளித்தார் ஐக்கியத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்கார், இந்த ஆதாம் ஏவாளை எதுக்குங்க ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு அப்படின்னு கேட்டார். கேட்டு அவரே சொல்லிட்டார், ஆதாம் ஏவாளை தேவன் இந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சது பழம் சாப்பிட்றதுக்கு கிடையாது. என்ன சாப்பிட்றது கிடையாது? பழம் சாப்பிட்றது கிடையாது, பழகிறதுக்கு அப்படின்னார். யாரோட பழகணும்? ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் குளிர்ச்சியான வேளையில் யார் வருவா? தேவன் வருவார். அந்த தேவனோடு பழகுவதற்கு தான் அங்கே ஏதேனில் வச்சாரியா. நம்மளாம் சாப்பாடுறவங்களா? நம்ம பழம் சாப்பிட வச்சார். பழகிறதுக்கு தான். அதை மாதிரி இங்கே ஆண்டவர் தமது ஐக்கியத்தை அவர்களுக்கு அளித்தார்னா ஐக்கியத்தை கொடுத்தார். முதல் குறிப்பு முடிஞ்சிட்டு. தேவ ஜனங்களின் பரிதாப நிலையை பார்த்தார். இப்போ சிறையிருப்பை திருப்பினார். அடுத்து மன்னிப்பை அருளினார். மூன்றாவது ஐக்கியத்தை மீண்டும் கொண்டு வந்துட்டார். அந்த ஐக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ இரண்டாவது குறிப்பு தேவ மனிதனின் பரிந்துரை. தேவ மனிதனின் பரிந்துரை. இப்போ 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எங்கள் தேவன், எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த இரண்டாவது குறிப்பு தேவ மனிதனின் பரிந்துரை. ரெண்டாவது குறிப்பு என்னது சொல்லுங்க? தேவ மனிதனின் பரிந்துரை. இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஊழியக்காரர்கள் இந்த சங்கீதத்தில் தான் பேச போகிறாங்க. ஒருத்தர் பேசுனதும் குழப்பிட்டு இருக்கக்கூடாது. எழுதி வச்சுட்டிங்கன்னா அதை பார்த்துக்கலாம். தேவ மனிதனின் பரிந்துரை. இந்த பகுதியில் இந்த 4லேருந்து 7 வரைக்கும் வாசிங்களா, இந்த பகுதியில் எங்கள் என்ற வார்த்தை 7 முறை வருகிறது. இந்த வார்த்தை 7 முறை வருது. எங்கள், நான், நீ அப்படிலாம் இல்லை. எங்கள், 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 பொதுவான வார்த்தை 7 முறை வருகிறது. அப்போ என்ன அர்த்தம்? சங்கீதக்காரனும் சங்கீதத்தை பாடும் மற்றவர்களும். இப்போ 2 பேரும் சகோதரிகள் பாடினாங்க, ஆராதனை நடத்துனாங்க. அவங்க 2 பேர் பாடினாங்க. நம்மளாம் என்ன செஞ்சோன்னா அவங்க கூட சேர்ந்து பாடணும். அதான் உண்மை. அதை மாதிரி சங்கீதக்காரனும், அவன் தான் ஏற்றினவர், அவன் தான் பாடலுக்கு சொந்தக்காரர். சங்கீதக்காரனும் இந்த சங்கீதத்தை பாடும் மற்றவர்களும் தங்களை சார்ந்த ஜனங்களுக்காக இந்த சங்கீதத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜெபமாக தொழுகையில் பாடினார்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனும், சங்கீதத்துக்கு சங்கீதக்காரன் முக்கியம்,
சங்கீதக்காரனும் இந்த சங்கீதத்தை பாடும் மற்றவர்களும் தங்களை சார்ந்த ஜனங்களுக்காக இந்த சங்கீதத்தை எப்படி பாடுகிறார்களாம்? ஜெபமாக, தொழுகையில் பாடுகிறார்கள். ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பாஸ்டரையா கருப்பொருளாக கொடுத்த வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீர்களோ, அப்படின்னு தான் இருக்கணும் வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க, அதுதான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க. அப்போ அடுத்த ஆள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன உயிர்ப்பிங்கிறான். இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த சபையில் உள்ள எல்லாரும், இந்த சேலையில் உள்ள எல்லாரும் மகிழ்ந்திருக்கும்படி இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, புத்துயிர் அளிக்க மாட்டீரோ, பயனுள்ள நிலைக்கு கொண்டு வர மாட்டீரோ, ஆதி நிலைக்கு, ஆதி அன்புக்கு கொண்டு வர மாட்டீரோ அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சபை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க மகிழ்ச்சிக்காக அவங்க ஜெபம் பண்ணலை, இன்னொருத்தர் மகிழ்ச்சிக்காக. இதாங்க ஜெபம். இன்னைக்கு நமக்காக நம்ம ஜெபம் பண்ண வரல, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக இந்த பக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அந்த கருப்பொருள் வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீர்கள். நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால் அந்த ஜனம் மகிழ்ந்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அந்த பொருள், இதுதான் அந்த பொருள். என்ன கிளமெண்ட்டு அப்படி தானே இருக்கு. அவன் இத்தனை நாள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டோம், அப்படி தான் இருக்கு. நான் உயிர்ப்பிக்கப்பட்டால் என்னை சார்ந்தவங்களாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்க. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் இந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதான் சங்கீதம் சொல்லுது. ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நடக்கும். அதான் தொழுகையில் பாடினார். தேவ மக்களின் எந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் ஆவிக்குரிய அனல் குறையும் போது அதற்காக மன்றாடக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய சிலரை தேவன் வைத்திருக்கத்தான் செய்கிறார். அது யார் யாரும் நமக்கு தெரியாது. சபையில் உள்ள தாய்மார்களோ தகப்பன்மார்களோ, சபையில் கொஞ்சம் அனல் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க, சபையில் ஐக்கியம் குறையிற மாதிரி இருக்குங்க, அவங்கள ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். ஆவிக்குரிய அனல் குறையும் போது அதற்காக மன்றாடக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய சிலரை தேவன் வைத்திருக்கத்தான் செய்கிறார். இவர்கள் கதறி செபித்து அக்கினியை இறக்கி கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம் சபைக்கும் அப்படி கதறி ஜெபிக்கும் விசுவாசிகளை தேவன் எழுப்புவாராக. இந்த கதறலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்கள் மத்தியில் எழுப்புதலின் ஆசீர்வாதத்தை தேவன் இறக்குவார் என்று இந்த உபவாச ஜெபத்தில் சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணணும். கருப்பொருள் வசனமே ஒரு ஜெபம், ஒரு எழுப்புதலின் ஜெபம். இந்த ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் முக்கியம். 4ஆம் வசனத்தை படிச்சுக்கினா இந்த விண்ணப்பம் தேவனுடைய தன்மையை சார்ந்திருந்தது. 2வது குறிப்பு என்னது? தேவ மனிதனின் பரிந்துரை. அதில் விண்ணப்பம் தேவனுடைய தன்மையை சார்ந்திருந்தது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வார். சங்கீதக்காரன் தேவனை ரட்சிப்பின் தேவன் என்று அழைக்கிறார். ரட்சிப்பிலே அவருக்கு மகிழ்ச்சி உண்டு. ரட்சிப்பின் திட்டம் மனிதன் மனஸ்தாபப்பட்டு விண்ணப்பித்ததின் விளைவாக அவர் எடுத்த ஒரு முடிவு அல்ல. அது அவருடைய தன்மை, அது அவருடைய மகிழ்ச்சி. ஆகவேதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கே உண்டா? நீதிமானுடைய கூடாரத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, சந்தோஷம். ஆகவே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே என்று பாடுகிறார்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 28:21 வாசியுங்கள். மைக்கில் வாசிங்க சீக்கிரம்.
ஏசாயா 28:21. கர்த்தர் தமது கிரியையாகிய கர்த்தர் தம்முடைய கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெரத்தாசிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்ளுவார். பாத்தீங்களா, இங்க கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வ கிரியை. என்ன கிரியையா சொல்லுங்க, என்ன கிரியை? அபூர்வ கிரியையா. அது என்ன அபூர்வம்? அபூர்வம்னா என்னது சொல்லுங்க? அபூர்வமான கிரியை. ஏலியினுடைய நாட்களில் கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சாம்? அபூர்வமாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிதாக இருந்துச்சு, வசனமே கிடைக்காது. அப்போ இப்போ உங்களுக்கு தாராளமாக வசனம் கிடைக்கு. பிரதர் சிஸ்டர், ஒரு நாள் வரப்போகுது. ஆமாம் சொல்றாரு, வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேனுங்கிறார். வரப்போகுது. ஏலியினுடைய நாட்கள்லேயே, ஏலியினுடைய காலத்திலேயே வசனம் எப்படி இருந்துச்சான்? அபூர்வமாக இருந்துச்சுன்னா அரிதாகி போச்சு. கிடைக்கலைங்க, கிடைக்கல. எங்கே போனாலும் கிடைக்கல, 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 கிடைக்கல. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உபவாச ஜெபத்தில் எல்லா ஊழியக்காரர்கள் வந்து பிரசவம் பண்ணுறாங்க, நாமளும் பிரசவத்தை கேட்டுப்போம். அப்படி இல்லை. ஒரு காலம் வரப்போகுது சிஸ்டர், ஒரு காலம் வரப்போகுது, வசனம் உங்களுக்கு கிடைக்காது. அன்றைக்கி நீங்கள் பாஸ்டரை தேடினாலும் பாஸ்டர் இருக்க மாட்டார், எந்த பாஸ்டரை தேடினாலும் இருக்க மாட்டார். வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். என்ன பஞ்சம்? கேட்க. நாங்கள் பிரசங்கிக்க நீங்கள் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. பிரசங்கத்தை கேட்கவே முடியாது. இப்படி கேட்க கிடையாத பஞ்சத்தை இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. எங்கள் ஆவடியில் இப்போ சமீபத்தில் 2 மாதம் இந்த ஆவடி பாஸ்டர் ஃபெல்லோஷிப்னு இருக்குது. அந்த ஆவடி பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பில் 2 மாதம் ஊழியர் கூட்டம், வெளியே இருந்தெல்லாம் ஊழியக்காரங்க கூப்பிட்டாங்க. அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டரு தரிசனம் அப்படிங்கிறது வசனத்தை வாசித்தார். ஏன் வாசித்தார்? தரிசனம் அப்படிங்கிறது வசனத்தை வாசித்தார். தரிசனத்தை எழுதி வை, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை தீர்க்கமாய் வரை அப்படின்னா கொட்டை எழுத்தில் எழுதி போட்டா. இதை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு ஆண்டவர் 7 லட்சம் கொடுத்தாரு, 3 லட்சம் கொடுத்தாரு, அந்த 7 லட்சத்தை செலவு பண்ணவே இல்லை, எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா அப்படி பீரோ, எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா இப்படி கட்டல, ஏப்பா இதை சொல்லிட்டு போயிட்டார். நானும் அதில் இருந்தேன். நீ ஏன் போனேன்னு என்னை கேட்டுறாதீங்க. நான் போன நோக்கம் நம்ம தேனி ஊழியர் உபவாச ஜெபத்துக்கு பெரியார் கார்டு கொடுத்துட்டு வரலான்னு போனேன். அப்படியே அந்த டாக்குமெண்ட்ரி, அந்த சுருக்கம், வீடியோ கிளிப்பிங் போட்டு காமிச்சிட்டு வரலாம். கொஞ்ச நாள் தானே நம்ம தேனிக்கு இருக்குன்னு போனோம். அப்போ இதை பேசி முடிச்சா எல்லாம் கேட்டாங்க, என்ன பாஸ்டர் இப்படின்னா, நான் அவரை கூப்பிடல, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு. இது ஒன்று முடிஞ்சு. அடுத்து ஒரு ஊழியக்கார மீட்டிங், அதே ஆவடி பாஸ்டர். இன்னொருத்தர் வந்து அவரும் ஃபேமஸான ஊழியக்கார், முன்னாடி வந்தவரும் ஃபேமஸ் தான், இவர் அதை காட்டிலும் ஃபேமஸ்ஸு. அசம்பிளி ஆஃப் காட் பயங்கரம். ஆண்டவர் என்ன, நான் ஜெபம் பண்ணேன். எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னா, ஒரு நாய்க்காக ஜெபம் பண்ணேன். நாய்க்கு இருந்த கேன்சர் சரியாச்சு. நாய்க்கு கேன்சர்னு இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கும் புரியல. நாய்க்கு ஜெபம் பண்ணாராம், நாய்க்குள்ள கேன்சர் சோகமாச்சான். 25,000 ரூபா காணிக்க கொடுத்தாங்களாம். அப்போ எல்லா பாஸ்டரும் எதுக்கு தான் போய் ஜெபம் பண்ணணும்? எதுக்கு தான் ஜெபம் பண்ணோம்? நாய்க்கு ஜெபம் பண்ணால் 25,000 ரூபா காணிக்க கிடக்கும், உங்களுக்கு போய் ஜெபம் பண்ணால் 100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டப்பட்ட ஊழியக்காரன் நினைவுக்கிறோம். இப்படி அடுத்து எங்கள் வீட்டை வந்து பாருங்கள், ஆண்டவர் எப்படி ஆசி வச்சுக்கிறார். 8 ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம், லெட்டின் அப்படின்னு. 8 ரூமா? ரைட், சரி 8 ரூம் இருக்குல்ல, அதில் ஒரு ரூமை நான் ஃப்ரீயாக தரேன், பாஸ்டர்கள் நீங்களாம் வரும்போது அங்கே தங்கிட்டு போங்க காஞ்சிபுரத்தில் அப்படின்னு சொல்லுவாரா? கொடுப்பாரா? அல்லது 8 ரூமில் ஒரு ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன்னு கொடுப்பாரா? அப்படி ஃபெல்லோஷிப்புக்கு அங்கேயும் வசனம் இல்லை. அவர் கட்டின 8 ரூமை பற்றி சொன்னாரே தவிர, பரலோக ராஜ்யத்தில் நமக்கு தேவன் 2000 ஆண்டுகளாக வாசஸ்தலத்தை கட்டி கொண்டு இருக்கிறார, அதை சொல்ல தெரியல பாருங்கள் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு. 2 இதுலேயும் வசனம் இல்லை. 3வது ஒரு பாஸ்டர் ஃபெல்லோஷிப் வச்சாங்க, அப்படி இல்லை. அந்த பாஸ்டர் ஒரு இளமையான பாஸ்டர் வந்தார் என்கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக வரணும்,
அந்த டைமில் அங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இல்லை பாஸ்டர் 2 பாஸ்டர் ஃபெலோஷிப் இப்படி நடந்துட்டு நீங்கள் எங்கள் அப்பாவும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும், நீங்கள் வசனம் பேசுவீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு ரொம்ப கூப்பிட்டேன். சரி, அந்த காரியத்தை உணர்ந்துட்டேன், நானும் பார்த்துட்டேன், போய் வசனத்தை பேசிட்டு வந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, பாஸ்டர் ஃபெலோஷிப்பிலேயே வசனம் இல்லை, சபையில் எப்படி வசனம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. எதுலேயே வசனம் இல்லை? பாஸ்டர் ஃபெலோஷிப்பிலேயே வசனம் இல்லை. அதனால் உங்களுக்கு வசனம் கிடைக்கிற டைமில் எவ்வளவு கிரகிக்க முடியுமோ கிரகிக்கோங்க, கிரகிச்சுக்கணும். எவ்வளோ எழுத முடியுமோ எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் பிற்காலத்துக்கு பயன்படும். எதை வசனத்தை சொல்கிறாரு கேட்டு அப்படியே போவோம் அப்படின்னு. இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா எழுதி வச்சு தான் பிரசவம் பண்ணுறோம். மனப்பாடமாக தெரிஞ்சால் கூட எழுதி வச்சு தான் பிரசவம் பண்ணோம். இது என்றைக்கும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த எழுதி வச்சதெல்லாம் எப்படி, நான் மெயின் டைரியில் எழுதி வச்சுக்கிறேன். டைரியிலேருந்து ஒரு செராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு கம்ப்யூட்டரும் தெரியாது, அண்ணனை மாதிரி வேறு ஒன்றும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அதனால் என் டைப்பு இதுதான். டைரியில் எழுதுவேன் எல்லா பிரசங்கத்தையும். டைரியை பெருசாக தூக்கிட்டு வர மாட்டேங்க, ஒரு செராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். அப்போ விண்ணப்பம் தேவனுடைய தன்மையை சார்ந்திருந்தது. அப்போ அபூர்வமான கிரியையை செய்ய போகிறாராம். இந்த அபூர்வமான கிரியை என்ன? அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்தீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோன் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வாராம். இது என்ன அபூர்வ வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அபூர்வ வேலை தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறிக்கிற ஒரு அபூர்வ வேலை, அபூர்வ கிரியை. அது நியாயத்தீர்ப்பு தான். நியாயத்தீர்ப்பாகிய அபூர்வ வேலை, தண்டனையாகிய அபூர்வ வேலை என்று கூறப்பட்டது. அதில் தேவனுக்கு விருப்பம் இல்லை. தமது ஜனத்தை விடுவித்து அவர்களை நீதிமான்கள் ஆக்குவதில் தான் அவருக்கு அலாதி பிரியம் கொள்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்கள் ஆக்கி அவர்களை மகிழ பண்ணுவதில் இன்னும் பேரானந்தம் கொள்வார். அதனால தான் நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம். ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வராரு? மகிழ்ச்சியாகத்தான். சங்கீதக்காரனை கேட்டால் எங்கேயா மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு நம்பர் 1 மகிழ்ச்சிக்குரிய இடமே ஆலயம்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்தேன் சொல்லுங்கள்? எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயத்தில் தான் என் நம்பர் 1 மகிழ்ச்சி. நேற்று அண்ணன் சொன்னார், உபவாச ஜெபம் நேற்று ஆரம்பித்த அன்றைக்கு நைட்டே நேற்று நல்ல கூட்டம் வந்துட்டு அப்படின்னார். இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி கண்டவர்கள். தயானந்தன் பாஸ்டர் சொல்வார், ருசி கண்ட பூனை. அதை மாதிரி நீங்கள் இந்த உபவாச ஜெபத்தில் ருசி கண்டவர்கள். ஆகவே முதல் நாள்லேருந்து விடாமல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே இருப்பீங்க. தேனி உபவாச ஜெபம் மாதிரி ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். சங்கீதம் 71:20 வாசித்தா, என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏறி வர பண்ணுவீர். இந்த திரும்பவும் 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 உயிர்ப்பிக்க மாட்டீரோம் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எப்படி விண்ணப்பம் பண்ணுறான்? தேவ மனிதனின் பரிந்துரை முதலாவது. அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய தன்மையை சார்ந்திருந்தது. அடுத்து சங்கீதம் 85:7 கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். 2வது விண்ணப்பம், சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம் தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் இருந்துச்சு. முதலாவது தேவனுடைய தன்மையை சார்ந்து இருந்துச்சு. 2வது உடன்படிக்கையின் அடிப்படையில் இருந்தது. இந்த கிருபை என்ற சொல்லை உடன்படிக்கையின் அன்பு என்று கூறலாம். கிருபைங்கிற சொல்ல என்ன சொல்லலாம்? உடன்படிக்கையின் அன்பு என்று கூறலாம். தேவன் தாமாகவே முன்வந்து தமது ஜனத்தோடு உடன்படிக்கை உறவை அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கையை அவ்வப்போது என்ன செய்வார்கள்னா மீறினார்கள். தேவனுக்கு விரோதமாய்
முரட்டாட்டம் செய்தார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய உடன்படிக்கையின் உறவை முறிக்கவில்லை. அவருடைய உண்மை தன்மையையும் உடன்படிக்கையின் அன்பும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாதவைகள். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய உடன்படிக்கையின் உறவு, அவருடைய உண்மை தன்மை, இது ரெண்டுமே மாறாது. உடன்படிக்கையின் அன்பு, உண்மை, இந்த ரெண்டும் மாறாதவைகள். எனவே அந்த உடன்படிக்கை அன்பின் அடிப்படையில் சங்கீதக்காரன் தேவஜனத்தின் இழப்புதலுக்காக ஜெபிக்கிறான். தேவன் நம் மீது வைத்த அன்புக்கு சிலுவையே அடையாளமாகும். அதன் அடிப்படையில் நாமும் எழுப்புதலுக்காக தேவன் செயல்பட ஜெபிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு குறிப்பு, எழுப்புதல். எழுப்புதல் சபையினுடைய எழுப்புதல். சபை தான் கொண்டு வர முடியும். நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலர்ந்து வறண்டு போய்விட்டவைகள், உலர்ந்து வறண்டு போய்விட்டவைகள் மீண்டும் உயிரையும் அழகையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, மங்கி போனவைகள் மீண்டும் தெளிவும் ஒளிவும் பெற முடியும். மீண்டும் சொல்லுகிறேன், நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. என்ன விரிவாக்கம்னு கேட்டிங்கன்னா, உலர்ந்து வறண்டு போய் விட்டவைகள் மீண்டும் உயிரையும் அழகையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, மங்கி போனவை மீண்டும் தெளிவும், ஒளினா பிரைட், ஒளியும் பெற முடியும். தேவனுடைய எழுப்புதலின் இடைபடுதல் இப்பேற்பட்ட செயலை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, மங்கிய ஒரு மகளின் புகைப்படம் ஒன்றை ஒரு தகப்பன் ஒரு ஓவியனிடம் கொடுக்க, அவன் அந்த படத்தை வேலைப்பாடுகள் செய்து மகளின் புகைப்படத்தை சீரும் சிறப்புமாக்கி தகப்பனிடம் ஒப்படைத்தார். அதை பார்த்த உடனே மகள் மீண்டும் உயிர் பெற்றது போல அவனுக்கு காட்சியளித்தது. யாருக்கு? தகப்பனுக்கு. இதெல்லாம் எதில் அப்படின்னா படத்தில் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஓவியர்கள் இருக்கிறாங்க. தேவனும் நம்மில் மங்கி போயிருக்கும் அவரது சாயலை மீண்டும் தெளிவாக்கி நம்மை ஜீவனுக்கும் பயன்படுத்தலுக்கும் என்று உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதாங்க தேவ மனிதனின் பரிந்துரை. அவன் செய்கிற விண்ணப்பம் தேவனுடைய தன்மையை சார்ந்திருந்தது. அவன் செய்யும் விண்ணப்பம் அவருடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன செய்தது? அமைந்திருந்தது. மூன்றாவது குறிப்பு, தேவனுடைய வாக்குறுதி. தேவனுடைய வாக்குறுதி. வாக்குறுதினா வேற ஒன்றும் இல்லை, வாக்குத்தத்தம். பாஸ்டர் ஐயா கூட சொன்னார், இந்த உபவாச ஜீவத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு தெரியல அப்படின்னாரு. தேவனுடைய வாக்குறுதி அப்படின்னா வாக்குத்தத்தம். இந்த மூன்றாவது குறிப்புக்கு 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். இதுதான் தேவனுடைய வாக்குறுதி. 8ஆம் வசனம், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் என்ன கூறுவாராம்? சமாதானம் கூறுவார். அப்போ தேவனுடைய வாக்குறுதி முதல்ல என்னன்னா சமாதானம் கூறுவார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கூறுவார்? இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தது உயிர்ப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, சமாதானம் கூறுவார் அல்லது சமாதானம் அருளுவார். இந்த சமாதானம் என்பது முழுமை அல்லது சுகத்தை குறிக்கின்றன.
இந்த சமாதானம் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் முழுமை அல்லது சுகத்தை குறிக்கின்றன. புதிய திருப்பம் நிறைவாழ்வை வாழ பண்ணுகிறார். சமாதானம் அருள்வாருங்கிறதுக்கு புதிய திருப்பம் அழகாக சொல்லுது பாருங்க. என்ன வாழ்வா? நிறைவாழ்வு. நிறைவாழ்வை வாழ பண்ணுவார். இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துக்கு பின்னாடி குறைவான வாழ்வு அல்ல, நிறைவாழ்வு வாழ பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஆவிக்குரிய முழுமை இங்கே கூறப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய முழுமை. சமாதானம்னா ஆவிக்குரிய முழுமை. இந்த மனநலம் என்பது சிந்தை உணர்ச்சி வாழ்வில் கடும் துன்பத்தின் அறிகுறிகள் இல்லாதிருப்பதை விட மேலானதாகும். மனநலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்தை உணர்ச்சி வாழ்வில் கடும் துன்பத்தின் அறிகுறிகள் இல்லாதிருப்பதை விட மேலானதாகும். அது ஒருவன் தன்னோடும் பிறரோடும் அவனது சூழ்நிலையோடும் அவனது தேவனோடும் சரியான உறவில் இருப்பதை வெளிப்படுத்துவதாகும். நம்மை மீட்கும்போது தேவன் கொடுக்கும் சமாதானமே இந்த முழுமையை நமக்கு கொடுக்கிறது, அளிக்கிறது. ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வாக்குறுதி முதலாவது, சமாதானம் கூறுவார் அல்லது சமாதானம் அருள்வார். இரண்டாவது, 9ஆம் வசனத்தை வாசித்தால் அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சவியமாக இருக்கிறது. அப்போ ரெண்டாவது வாக்குறுதி என்னன்னா, ரட்சிப்பு அருள்வார். என்ன அருள்வார் சொல்லுங்க? என்ன அருள்வார்? உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற நமக்கு அவர் என்ன அருள்வார்னா ரட்சிப்பு அருள்வார். நீங்கள் நினைப்பீங்க, ரட்சிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாதாயா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டோம், இப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இனி நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஏன்னு கேட்டால், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்பு என்று போடப்படும். இப்போ ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. அது எப்போ வரும்? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்பு. இப்போ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் வந்தது உண்மைதான், 40 வருஷம் வந்தது கூட உண்மைதான். ஆனால் கடைசி கால ரட்சிப்பு வரும்போது ரட்சிக்கப்படணும். ஆனால் தான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தெரியாது. இப்போ ரட்சிப்பு அப்படின்னா, ரட்சிப்புனா எப்படி? ரட்சிப்புனா என்னன்னு ஒருத்தர் கேட்குறாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் ரட்சிப்புனா என்ன சொல்லுவீங்க? ரட்சிப்பு சுவிசேஷம்லாம் நல்லா செய்கிறீங்க, ஊழியம் செய்யலாம். ரட்சிப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? ரட்சிப்புனா என்ன சொல்லுவீங்க? ரட்சிக்கப்படுதுன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போல்லாம் ரட்சிப்பு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ரட்சிப்பு அப்படின்னு கேட்டால், பிரதர் ரட்சிப்பா அது ஒப்பு கொடுப்பது, அதான் ரட்சிப்பு. ரட்சிப்புக்குள்ள என்ன அடங்கியிருக்கு? ரட்சிப்பு எதிலிருந்து ரட்சிப்பு? பாவிக்கு தான் ரட்சிப்பு தேவை, பாவிக்கு தான் ரட்சகன் தேவை, நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை. ரட்சகரை பற்றி சொல்லணும். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ரட்சிப்பு மீட்கப்படுதல், காக்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல், இப்படிலாம் நிறைய இருக்குது. ரட்சிப்பினுடைய எல்லா காரியத்தையும் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் ஒருத்தருக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லி நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். ஆகவே இது அரசியல், சரீர அல்லது பொருளாதார விடுதலை கிடையாது. ரட்சிப்பு என்பது அரசியல், சரீர அல்லது பொருளாதார விடுதலை அல்ல. முக்கியமாக பாவத்திலிருந்து கிடைக்கும் ஒரு ஆவிக்குரிய விடுதலையாகும். மன்னிப்பு, தேவனோடு ஒப்புரவாகுதல், புதிய மாற்றம், புத்துயிர் பெறுதல், இவைகள் எல்லாம் ரட்சிப்பின் முக்கிய அம்சமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. D.L. மூடி சொன்னார், 2 விதங்களில் நம்முடைய பாவம் மூடப்படலாம்.
அதான் ரட்சிப்பு. ஆனால் ஒன்று மனித முறை அப்படின்னாரு, இன்னொன்று தேவ முறை அப்படின்னு அவர் சொன்னார். மனித முறை என்ன முறை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க என்ன முறை? மனித முறை. இன்னொன்று என்னது? தேவ முறை. தேவ நம்முடைய பாவங்களை மூடும்படி அனுமதித்தால் மனிதனாலும் பிசாசாலும் அதை திரும்ப கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் மனிதன் மூடினா, உன் பாவத்தை அங்கே தான்மா மூடி வச்சுக்கிறேன், காட்டட்டுமா, அன்னைக்கு நான் உனக்கு இவ்வளோ துரோகம் பண்ண, மன்னிச்சதை மறந்துட்டியா நீ, அப்படின்லாம் அப்படி புதைச்சதை எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருப்போம். ஆகவே மனித முறை, நம்முடைய பாவங்களெல்லாம் மனித முறைப்படி மூடப்படவில்லை, தேவனுடைய முறைப்படி மூடப்பட்டதற்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய வாக்குறுதி சமாதானம் அருள்வார், ரெண்டாவது ரட்சிப்பை அருள்வார், மூன்றாவது 9ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும். மூன்றாவது வாக்குறுதி மகிமை அருள்வார். என்ன அருள்வார்? மகிமை அருள்வார். இப்போ மகிமை 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த மகிமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. மகிமை உபாசம் எப்படி இருந்துச்சு, சிஸ்டர் பிரதர் எப்படி இருந்துச்சு? மகிமையாக இருந்துச்சு. உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். மகிமை என்றால் என்ன? காணக்கூடாத தேவனின் வெளிப்படையான செயல்களுக்கு பெயர்தான் மகிமை. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த காணக்கூடாத தேவனின் வெளிப்படையான செயல், வெளிப்படையான அற்புதம், வெளிப்படையான மிரக்கிள், அதை காண முடியும். அதுதான் மகிமை. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்குமா? மகிமை என்பதை பலவாறாக வர்ணிக்கலாம். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதையும் குறிக்கலாம். ஆகவே தான் தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள், வார்த்தையால் தேசம் நிரப்பப்படுவதை, வார்த்தை தேசத்தில் பிரபலமாய் பேசிக்கொள்ளப்படுவதையும் நம்ம குறிக்கலாம். அப்போஸ்தலருடைய நாட்களில் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிட்டு. எது வளர்ந்து பெருகிட்டான்? கர்த்தருடைய இப்போ மூளை முடுக்குகளெல்லாம் கர்த்தருடைய வசனம் தொனித்தது, சொல்லப்பட்டது, அதை அறிவித்தார்கள். எங்கே பார்த்தாலும் வசனம்தான், எங்கே பார்த்தாலும் வசனம்தான். இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் பாஸ்டர் ஃபெல்லோஷிப்லேயே வசனம் இல்லைன்னா சபைகளில் எந்த மூளைக்கோ தெரியல. யோசிச்சு பாருங்கள். ஆகவே மகிமை, இந்த மகிமை இன்னொரு விதத்தில் சொன்னால் எழுப்புதல் என்று வர்ணிக்கலாம். இழந்த மகிமையை முதலாவது சபை பெற வேண்டும், இரண்டாவது தான் தேசம் மகிமையால் நிரப்பம். எசேக்கியேல் 43:2 வாசித்தீங்கன்னா, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி என்ன செய்தது? பிரகாசித்தது. மகிமை வந்தாலே ஒரு பெரிய பிரகாசம் சபைக்குள்ளே வந்துடும், குடும்பத்துக்குள்ளே வந்துடும், நமக்குள்ளே வந்துடும். எசேக்கியேல் 44:4 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதை கண்டு முகங்குப்புற விழுந்தேன். அப்போ ஆலயத்துக்குள்ள மகிமையை வெளியிலிருந்து வர ஜனங்கள் பார்த்துட்டாங்கன்னா ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே விழுந்துருவாங்கங்க, விழுந்துருவாங்க. மூணாவது குறிப்பு, தேவனுடைய வாக்குறுதி சமாதானம் அருளுவார், ரட்சிப்பு அருளுவார், மகிமை அருளுவார். நாலாவதாக 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ ஆண்டவர் தமது ஜனத்திற்கு நன்மையானதை மட்டுமே தருவார். நாலாவது வாக்குறுதி நன்மை அருள்வார். சத்தமாக சொல்லுங்க, நாலாவது வாக்குறுதி என்னது? நன்மை. நன்மை உலக பிரகாரமான நன்மை இருக்குது, ஆவிக்குரிய நன்மை இருக்குது, எந்த நன்மையும் அவர் அருள்வார். ஆனால் யாக்கோபு அப்போஸ்தலனை கேட்டால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறதா? இறங்கி வருகிறது, மேலிருந்து வருகிற நன்மை. அதில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. நிழல் பாருங்க மாறிக்கிட்டே இருக்கும். காலை நிழல் நம்ம நீளமாக விழும், மத்தியான நிழல் அப்படியே இருக்கும்,
சாயங்கால நிழல் கொஞ்சம் சாயும், இப்படி நிழல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவற்றை எந்த வேற்றுமையும் நிழல் இல்லை. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வசதியும் நமது பாதையில் வழிநடத்துதலும் இதில் அடங்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று கடைசி வசனம் சொல்கிறது. தேவனுடைய கிருபை நிமித்தம்தான் அவருடைய நன்மையான ஈவுகள் நமக்கு கிடைப்பது சாத்தியமாகும். வானமும் பூமியும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கவில்லை. இந்த அதிகாரத்தின்படி, இந்த சங்கீதத்தின்படி அது அவர் சிருஷ்டித்தவை. நிலைவரமான அன்பு வானத்திலிருந்து பூமியை நோக்கி கரத்தை நீட்டுகிறதாம். உண்மையுள்ள தன்மை பூமியிலிருந்து வானத்தை நோக்கி கரத்தை நீட்டுகிறதாம். இதுதான் 10-11 வசனங்கள் காட்டுகிறது. தேவனுடைய நீதி தமது ஜனத்தை நீதிமான்களாக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறது. இவை அனைத்தும் சிலுவையிலே நிறைவேறியது. ஆகவே எழுப்புதல் தேவனுடைய கிரியை, அது சர்வ வல்லவருடைய கிரியை. சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்தான் அது வருகிறது. ஆனால்